மாதிரி படம் 1000 கோடி கன்ஃபார்ம். ப்ரோ வெங்கட் பிரபு சொன்னார்ல 3 மணி நேரம் போன டைமே தெரியாது. அல்டிமேட் ப்ரோ, அல்டிமேட். அது ஒரு ரெஃபரன்ஸ் கேமியோ எல்லாம் டூரிங்க விட்டாங்க படம். கிளைமேக்ஸ் படம் ஃபுல்லா போர் அடிக்கவே இல்ல, எங்கேயுமே லாகும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. படம் தெருகி விட்டாங்க. த்ரில்லா இருக்கு. சீட் எட்ஜ்ல எல்லாரும் உட்கார்ந்தாங்க, மொபைல் யாருமே எடுக்கல. பாட்டு எங்கேயுமே போர் அடிக்கல. விசில் போடு பாட்டுக்கு எல்லாரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. விசில் போடு பாட்டுக்கு ஃபுல்லா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தப்போ இதே கிரவுட் அந்த பாட்டை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணோம். வெங்கட் பிரபுக்கு ரொம்ப பிஜிஎம் எப்படி ப்ரோ அல்டிமேட் ப்ரோ, அல்டிமேட் ப்ரோ. எந்த அளவுக்கு வெங்கட் பிரபு பில்ட் அப் கொடுத்தாரோ அதே அளவுக்கு செஞ்சு விட்டாரு ப்ரோ. தளபதி வர்சஸ் இளைய தளபதி தான் மேட்ரு. தளபதி வந்துட்டு ஒரு வில்லனிசம் காட்டல, யாரும் இந்த மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. வெங்கட் பிரபு ஹீரோன்னு தான் போடுறாங்க, ஆனா அது வெங்கட் பிரபு வில்லன். இது செகண்ட் ஹாஃப் தான் மெயினே படத்துல செஞ்சிருக்காங்க தூக்கி. ஆக்சுவலி இளைய தளபதி ராக்குடு, தளபதி ஷாக்குடு. எந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம். கலெக்ஷன்ல தூக்க போற படம் 1000 கோடி. செகண்ட் ஹாஃப் வேற லெவல், கிளைமாக்ஸ் வேற மாதிரி தளபதியை ஒண்ணா பார்த்தாச்சு. வேற மாதிரி தல ரெஃபரன்ஸ் இருக்குது. தல ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கு பிரதர். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா படமே வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகுது. வேற லெவல் பண்ணிட்டாரு. கிளைமாக்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? எதிர்பார்த்தீங்க அந்த மாதிரி கிளைமாக்ஸ்? எல்லாமே செம கமர்ஷியல் எலிமெண்ட். கமர்ஷியலா என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எப்படிலாம் கிளாப்ஸ் வாங்க முடியுமோ எல்லாமே பக்காவா கரெக்டா பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஐயோன்னு பயந்துட்டேன். அதுக்கப்புறமா இன்டர்வலுக்கு அப்புறமா இது அது இல்லடா கதை, வேற கதை இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் தரமா இருக்கு ப்ரோ. வேற மாதிரி படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. தோனி ப்ரோ லாஸ்ட் 6 பக்கா கமர்ஷியல் ப்ரோ, பக்கா கமர்ஷியல். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. இதுதான் படம் சரியா, அவ்வளவுதான். ஆக்சுவலா 3 hours நல்லா என்டர்டெய்னிங்கா போச்சு. படம் வேற லெவல், வேற மாதிரி. பிளாக் பஸ்டர் கொடுத்த வெங்கட் பிரபு ரொம்ப நன்றி. இளைய தளபதி மாஸ் பண்ணிருக்காரு படத்துல. Don't miss it in theaters. மாஸ் செம்மையா இருந்துச்சு. சேப்பாக் ஸ்டேடியம்ல மாஸ் சீக்வென்ஸ். படம் ஃபுல்லா கேமியோ, கேமியோல தான் படமே இருக்கு. டைட்டில் கார்டு சூப்பர், இன்டர்வல் பிளாக் சூப்பர், கிளைமாக்ஸ் சூப்பர், கிளாஸ். ஹை டோஸ் ஆஃப் ஸ்டெராய்டு ப்ரோ. வேற மாதிரி. தெரிஞ்சு தளபதியோட பெஸ்ட் நினைக்கிறேன். எதுவுமே தெரியல ப்ரோ. சூப்பரா இருக்குது படம், செம்மையா இருக்குது. சீரியஸா படம் வந்து சூப்பரா இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தெரிச்சு விட்டாரு. வெங்கட் பிரபு படம் இந்த வருஷம் தளபதி படம் மட்டும்தான் ப்ரோ. மெயினா மல்டிபிள் கேரக்டர்ஸ் ப்ரோ, அதை எதிர்பார்த்தா வந்தோம். எல்லா கேரக்டருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மெயினா தோனி வந்த ஐ மீன் அவரோட சும்மா விளையாடுற மாதிரி தான் இருக்கும், அது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சின்ன நம்ம பழைய பிரசாந்த் ஆகட்டும், மோகன் சார் எல்லாருமே, எல்லாத்தோட இதுமே சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட பாட்டு எல்லாமே அது சின்ன ரோல் இல்லாம ஃபுல் படத்துக்கு வர்றாங்க, எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. அதாவது இன்டர்வல்ல வந்து பெரிய ட்விஸ்ட் தான் இன்டர்வல் விடுறாங்க. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு. நியூஸ் இருந்தாலும் ஸ்டேடியம் தான் நடக்குது, அது எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஆனா விஷுவல் நல்லா இருந்துச்சு ப்ரோ, அது வரைக்கும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி படம், ஃபேமிலி படம் தான். கமர்ஷியல் வைஸ் சூப்பரா இருக்கு படம். அது யுவன் மியூசிக் வேற லெவல்ல இருக்குது. என்ஜாய் பண்ணீங்களா நீங்க? சூப்பர். பிஜிஎம் யுவன் பிச்சு எடுத்துட்டாப்ல. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் கேமியோ சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. பார்க்க போறாங்க, நிறைய பேர் சஸ்பென்ஸ் இருக்கானுங்க. தலை வரம் வேற மாதிரி. இந்த வருஷம் நம்மள தான் படம். தளபதி 2 தளபதி இருக்காங்க, இளைய தளபதி, தளபதி. உங்களோட தளபதி 6 தளபதி. தளபதி தான் படமே. 1000 கோடி கன்ஃபார்ம். கத்தி வாய்ஸே போச்சு. கடவுளே விஜயே. தளபதி டான்ஸ்க்காக படம் பார்க்கலாம். ஒரே தளபதி, தங்க தளபதி. 2 தளபதி வந்திருக்காங்க, இளைய தளபதி. உங்களுக்கு யாரு? 2 பேருமே நல்லா இருக்காங்க, பாத்துட்டு நீங்க ரிவ்யூ சொல்லுங்க. 2 கண்ணுல எது என்ன சொல்ல முடியும், ஒண்ணுதான் வேற மாதிரி, அவ்வளவுதான். இந்த வருஷம் நம்ம படம் 2026 சிஎம் பிக்ஸ். நம்ம தளபதி படம் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா போய் வாட்ச் பண்ணுங்க. தளபதி இளைய தளபதி தான் மாஸ்டர். எல்லாமே சொல்றேன், எல்லா ஆடியன்ஸையும் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. தளபதி, மோர், தெலுங்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். வேற மாதிரி இருக்கு. தோனி ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுருக்கோம். பார்ட் 2 வெயிட்டிங். தளபதி ஃபாரெவர். எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? பாட்டு எப்படி இருந்தது? மியூசிக் எப்படி இருந்தது? பயங்கரமா யுவன் செஞ்சுட்டாப்ல. யாரா ட்ரோல் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு என்ன ஒரு வாய் மூடுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. சரிங்களா, இந்த படத்தை பாருங்க, சூப்பரா இருக்கு. எதிர்பார்த்ததெல்லாம் போதும். எல்லாமே இருக்கு. சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. 5-6 சஸ்பென்ஸ் இருக்கு. 5 சஸ்பென்ஸ் இருக்குல்ல? ஆமா, எல்லாருமே. இன்டர்வல் பிளாக் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. போய் பாருங்க, சொல்ல மாட்டான். போய் பாருங்க. பண்ணீங்களா? ஆமா, சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். படம் எப்படி இருக்கு? பம்பாட்டா இருக்கு சார். படம் மாத்திரம் பம்பாட். ஒரு இடத்துல லாகிங் இல்ல. வந்தாரு குரு அஜித் குமார். சக்கரா குரு படம் மஸ்தா குரு. சூப்பர். அப்பே பாதி சொன்னல,
இன்னும் பாதி பாருங்க, ஃபுல்லா ஃபிலம் பாருங்க, எல்லாரும் தளபதி விஜய் கட்டவிலே விஜய் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா தளபதி எப்படி பண்ணிருக்காங்க? ப்ரோ வெங்கட் பிரபு சொன்னார்ல 3 மணி நேரம் போன டைமே தெரியாது. அல்டிமேட் ப்ரோ, அல்டிமேட். அது ஒரு ரெஃபரன்ஸ் கேமியோ எல்லாம் டூரிங்க விட்டாங்க படம். கிளைமேக்ஸ் படம் ஃபுல்லா போர் அடிக்கவே இல்ல, எங்கேயுமே லேகும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. படம் தெருகி விட்டாங்க. த்ரில்லா இருக்கு. சீட் எட்ஜ்ல எல்லாரும் உட்கார்ந்தாங்க, மொபைல் யாருமே எடுக்கல. பாட்டு எங்கேயுமே போர் அடிக்கல. விசில் போடு பாட்டுக்கு எல்லாரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. விசில் போடு பாட்டுக்கு ஃபுல்லா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தப்போ இதே கிரவுட் அந்த பாட்டை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணோம். வெங்கட் பிரபுக்கு ரொம்ப ப்ரோ எந்த அளவுக்கு வெங்கட் பிரபு பில்டப் கொடுத்தாரோ அதே அளவுக்கு செஞ்சு விட்டாரு ப்ரோ. தளபதி வர்சஸ் இளைய தளபதி தான் மேட்ரு. தளபதி வந்துட்டு ஒரு வில்லனிசம் காட்டல யாரும் இந்த மாதிரி காட்டிருக்க மாட்டாங்க. வெங்கட் பிரபு ஹீரோன் தான் போடுறாங்க, ஆனா அது வெங்கட் பிரபு வில்லன். இது செகண்ட் ஹாஃப் தான் மெயினே படத்துல செஞ்சிருக்காங்க தூக்கி மாதிரி. ஆக்சுவலி இளைய தளபதி ராக்குடு, தளபதி ஷாக்குடு. மாசுனா இதான் மாசு. படத்தை பார்த்துட்டு வாங்க. வாய்ஸ் போயிடுச்சு. எப்படி ப்ரோ இருக்கு? இட்ஸ் குட், சூப்பர். என்ஜாய் பண்ணீங்களா? தளபதி ಅರ್ಧ ಬಾರಿ ಇರುತ್ತೆ, ಬಂದು ಹೇಳ್ತೀವಿ ತಲೆ வெறித்தனம் பாஸ். அண்ணாவர ஒளிவிடு. தளபதி செம்மையா இருக்குடா. பிகின்ஸ் இப்பதானா ஸ்டார்ட்னா. விஜயகாந்த் சார் வர அந்த போர்ஷன் நோ செம்மையா இருக்குடா. விஜயகாந்த் ஓப்பனிங் சீன் தான் செம்மையா இருக்கு. வேற லெவல். சூப்பர் தரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பயங்கரமான ட்விஸ்டோட வெயிட் பண்றேன். அப்படியே இன்டர்வல் மிஷன்லாம் வேற மாதிரி இருந்தது. இன்டர்வல் கண்டிப்பா இன்டர்வல்லாம் தெரிச்சிடும். தியேட்டர்லாம் எரப்ட். ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எல்லாரும் நிறைய கிரிட்டிசிசம்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே அது விசில் போர்டுலாம் வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்குது. நம்ம முன்னாடி கேட்ட விசில் போர்டு கிடையாது. இது செம்மையா இருக்கு. அது இல்லாமல் நடுவில் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சு அது மாதிரி விபி ஃபிளேவர்ல தளபதியை பார்க்குறோம். இல்ல சுத்தமா தெரியல. அது பயங்கரமா எமோஷன் ஒர்க் ஆகுது. சரியான எமோஷன் ஒர்க் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் எமோஷன் ஒர்க் ஆனால் தான் வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும்ல. ஸோ எமோஷனு எல்லாமே வந்து ஸ்டண்ட்டு தளபதி தான் ஃபுல்லா. அப்படியே ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேற. நீங்க பாருங்க, நீங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் கேளுங்க, கண்டிப்பா எல்லாருமே இதே தான் சொல்லுவாங்க. படம் வேற லெவல்ல இது. ஒரு 10 மினிட்ஸும் வந்துட்டு கூஸ் பம்ப் மூமெண்ட் தான் ஆகுது. தளபதி செம்மையா ஆக்டிங் பண்ணிருக்காரு. அதே மாதிரி டைரக்ஷன் பாத்தீங்கன்னா விபி சொன்ன மாதிரி வந்துட்டு எவ்ரி 10 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்லோவே ஆகாம ஹைப்டா தான் போயிடு. செகண்ட் ஹாஃபா வெயிட் பண்ணிருக்கோம். தளபதி யுவன் பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காரு. சாங் வந்துட்டு ஒரு மாதிரி குறை சொன்னாங்க, பட் பிஜிஎம் வந்து யுவனோட பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வேணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இன்ட்ரோவே வெறித்தனமா இருக்குது. இன்ட்ரோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். தளபதி வந்துட்டு வெறித்தனமா பண்ணிருக்காரு. கண்டிப்பா செகண்ட் ஹாஃபா வெயிட் பண்ணிருக்கோம், பார்க்கலாம் எப்படின்னு. படத்துல பிடிச்சது பாத்தீங்கன்னா இப்ப டிஏஜி வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சொன்னாங்க, பட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம தியேட்டரா பார்க்கும்போது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டிஏஜி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜாலைன்லாம் ஏதாவது சொன்னாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, ஏன்னா இன்ட்ரோ வந்துட்டு வேற ஒரு ஆள் வந்திருக்காங்க, பாருங்க.